Hi guys, welcome back to Test with Vanji. So last video dynamic loading example ஒன்று எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பேஜில் இருந்துச்சு, ஆனால் ஹிட்டனாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு சினாரியோ எதை பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த சினாரியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், அந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இந்த வீடியோவில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ VS Code எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். dynamic2.py க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு self.url equal பேஜ் URL பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். self.driver.get self.url. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்ஸ் பேஜுக்கு வந்தாச்சு, இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். இன்ஸ்பெக்ட், இதோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். பட்டன் டெக்ஸ்ட், இதோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் equal self.wait dot until ec dot element to be clickable by dot export comma. ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு ஆப்ஷன் ரிசல்ட் எதுவும் காமிக்கல. ஸோ இங்கே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் ஸ்டார்ட் வந்து லோடிங்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நியூவாக அது க்ரியேட் ஆனது, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனே தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த எலமெண்ட்டே க்ரியேட் பண்ணுது ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணலான்னா இதோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ரிசல்ட் equal self.wait dot until ec dot presence of element located. ஏன் அது இங்கே presence of element located யூஸ் பண்ணுறோன்னா, ஒன்ஸ் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷ்ன்றது எலமெண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த எலமெண்ட் ஜென்ரேட் ஆனால் தான் இந்த ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் dot export comma. Okay, next print result dot text. next self dot driver dot quit. எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆட்டோமேஷன் ரன் ஆன உடனே க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் equal dynamic test dot test dynamic. சேவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். python make 2.py. பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஜ் வந்துடுச்சு, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு.
ஹலோ வேர்ல்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் டைனமிக் எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 2 எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.